ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் பன்னீர் ரோஜா மரம் மாதிரி வளர்ந்துருக்கோம். நிறைய பூக்களும் பூக்கும். பூக்கள் நல்ல வாசனையோடு இருக்கும். உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அதில் பதியம் போட்டது தான் இந்த செடி. இப்போ இந்த செடிக்கு அந்த கணு இடைவெளியெல்லாம் பாருங்கள், நல்ல பச்சை பசைல்னு இருக்கும். இந்த செடிக்கு உள்ள முள்ளும் பச்சை கலரில் இருக்கும். அந்த கணு அந்த இலை ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் பாருங்கள் நல்ல பச்சையாக இருக்கும். நான் இன்னொரு வகை பன்னீர் ரோஜா உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். இதை பார்த்துக்கிடுங்க. இப்போ புது செடியை நம்ம பார்க்குறோம். இது நர்சரியில் புதுசாக வாங்கினது. ஏவிஎம் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் ஒரு நர்சரி இருக்குது தூத்துக்குடியில். அங்கே இந்த வகை பன்னீர் ரோஜா கிடைக்கிது. இதுவும் நாட்டு பன்னீர் ரோஜா தான். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பாருங்கள், அந்த கணு இடைவெளியில் அந்த இலை ஆரம்பிக்கிற இடத்துல பாருங்கள் ரெட்டாக இருக்குது பாருங்கள். இந்த செடிக்கு முள்ளும் ரெட்டாக இருக்குது. இதே வகையில் நம்ம மாடி தோட்டத்தில் இன்னொரு செடி இருந்தது, அது இப்போ காஞ்சி போச்சு. அதனால தான் அது ஞாபகமாக நான் இந்த செடி வாங்கியிருக்கேன். நீங்களும் இந்த வித்தியாசம்